ராவணனை வதம் பண்ணிட்டு விபீஷணனுக்கு வந்து பட்டம் சூட்டிட்டு அங்கிருந்து தமிழகம் வராங்க. ராமேஸ்வரம் வந்த உடனே ஒரு சிறந்த சிவபக்தனை கொண்டிருந்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோட்டம் முடிச்சிருக்கு. யாருக்கு? ராமபிராணிக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னோம்னாக்கா, ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுங்க, நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்போ இவர் ராமேஸ்வரத்தில் வந்து கடற்கரையில் நின்றுட்டு நாம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற போது உடனே ஆஞ்சநேயர் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் காசிக்கு போயிட்டு காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வர பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரிதான். இவர் பார்த்து போயிட்டாரு காசிக்கு. காசிக்கு போனாரு. போயிட்டு என்ன பண்றாரு, அங்க போய் ஒவ்வொரு போனா காசிக்குள்ள ஒரு சொல்லிங்க மாதிரி அவருக்கு மனசளவுல நாம எடுத்துட்டு போற அளவுக்கு இதுல எந்த சிவலிங்கம் நமக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு ஒரு இடமா பார்த்துட்டு வரும்பொழுது, ஒரு சிவலிங்கத்தாண்ட வரும்பொழுது கருடன் அப்படியே மேல பறக்குதான். ஒரு சிவலிங்கத்தாண்ட வரும்பொழுது கருடன் மேல பறக்குதான். பள்ளி பேசுது அந்த இடத்துல. என்ன சொல்லலாம்? பள்ளி சொல்லிடுச்சு அப்படிமோ. பள்ளி சொல்லிடுச்சு அந்த சிவலிங்கத்துக்கு நேரம் நின்ன உடனே அப்போ இதுதான் வந்து ஏதுவான சிவலிங்கம் சொல்லி அதை தூக்கி எடுத்துட்டு கையில தூக்கி எடுத்துட்டு வரும்பொழுது, காசியில வந்து காவல் தெய்வம் யாரு? தெரியுமா? காலபைரவர். காசு சொல்லுது காலபைரவர். காலபைரவர் காசியினுடைய காவல் தெய்வம் அவர் தான். அங்க போன மக்கள் என்ன பண்ணுவாங்க, பையில இருக்க வச்சு பண்ணி எல்லாம் பண்ணி புதுல ஒரு அரை அடி வரலாம். ஆட்டிட்டு பையில இருக்கிற காசெல்லாம் பிடிக்கி அனுப்பிடுவாங்க. 10, 20 எல்லாம் கிடையாது. எல்லாம் 100, 200 அப்படியே பையன் விடுவாங்க. அவங்களே எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் போகும்போதே சொல்லுவாங்க, காலபைரவர் போகும்போது காசெல்லாம் உள்ள வச்சுடுங்க, ஒரு 20, 30 வட்டம் மேல் பாக்கெட்ல வைங்கம்பாங்க. புதுல ஒரு அடி அடிப்பாங்க, மயில் பாக்கெட்ல விசுவாங்க, பையில காசு விடுவாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. ஒரு கையில கட்டி போட்டிக்குவாங்க. அந்த மாதிரி அதை என்ன சொல்றதுன்னா, நாம புடிக்க வேண்டிய அவங்க பிடிக்கல அனுப்பிடுவாங்க நம்மள அந்த காலபைரவர். அந்த மாதிரி இவரு சிவலிங்கத்தை தூக்கின்னு வந்தா இருக்காரு. காலபைரவர் வந்து இவரை தடுத்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாம காசியிலிருந்து ஒரு பொருள் கூட வெளியில போகக்கூடாது, நீ எப்படா இங்கிருந்து வந்து இதை எடுப்ப அப்படின்னு சொன்ன உடனே, நான் வந்து இந்த மாதிரி ராமபிரானுக்கு வந்து பூஜை பண்றதுக்காக யாராகிட்டா என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா, நீ வெயிட்டா கீழே அப்படின்றாரு. இவரு நான் வைக்க முடியாதுன்றாரு, அவர் வைக்கணும்ன்றாரு. 2 பேரும் வாக்குவாதம் முற்றி கை காலக்குள்ள போயிடுறாங்க. 2 பேரும் சண்டைன்னா சண்டை, சரியான சண்டை. ஆஞ்சநேயர் வந்து யாருடைய அவதாரம் தெரியுமா? சிவபெருமானுடைய அவதாரம். காலபைரவர் யாருடைய அவதாரம்? அவரும் சிவபெருமான் தான். அவருடைய ஒரு ருத்ரமூர்த்தி. காலபைரவரும் சிவபெருமானுடைய ஒரு ருத்ரமூர்த்தி. ஆஞ்சநேயரா சிவபெருமானுடைய ஒரு ருத்ரமூர்த்தி. ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய அம்சம் அவரு. அப்ப 2 கண்ணு 2 கை 2 ஒன்னா சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்க? யாருமே ஜெயிக்க முடியாது. 2 ஒரே சமபலம். என்கிட்ட ஒரு 1000 கிலோ இருக்குதுன்னா உங்ககிட்ட 1000 கிலோ இருக்குது. 2 பேரும் மோதினா 2 பேரும் தான் கீழே விழுவோம். அந்த மாதிரி சமபலத்தோட 2 பேரும் மோதுறாங்க. அதுல பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதுல உடஞ்ச மலைகள்லாம் சிறு துண்டுகளாக வந்து விழுது. அதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டாம். அப்போ இந்த மாதிரி சண்டை போட்ட உடனே எல்லா தேவர்கள், முனிவர்கள், நாராயண, பிரம்மா எல்லாரும் வந்து இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்தி, அப்பா நீ இதெல்லாம் இந்த மாதிரி பண்ண வேணாம், இப்போ அவங்க ஏற்கனவே அங்கே பூஜைக்காக நின்றுக்கிறாங்களா, நீங்க அவரை அனுப்பு, இனிமேல் எது இருந்தாலும் உன்னை கேட்டுட்டு செய்யறோம் அப்படின்னு சொல்லி காலபைரவர்கிட்ட ஒரு உத்தரவை கொடுக்கும் பொழுது, நான் இவங்களெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு ஆஞ்சநேயர். அப்போ சரின்னு எல்லாரும் சமாதானப்படுத்தி இவர் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க ஆஞ்சநேயர். இந்த மாதிரி கருடன் பறந்து வள்ளி சொன்னதுனால இனிமேல் இந்த ஊர்ல கருடனம் பார்க்க கூடாது, வள்ளியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுறாங்க. அப்போ பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள், சித்தர்கள் சேர்ந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வள்ளியும் சொல்லாது, கருடனும் பறக்காது. அந்த மாதிரி காசிக்கு இவர் என்ன பண்றாரு, அந்த சிவலிங்கத்தை இங்க வர பறந்து வர்றாரு. இவர் இங்க சண்டை போடுற நேரத்துல நமக்கு வந்து முனிவர் கொடுத்த முகூர்த்தம் தவற நேரம் வந்துச்சு. முகூர்த்தம் மாறுது. அதுக்கப்புறமேட்டு அதாவது தீய நேரம் வந்துடுது, கெட்ட நேரம் வந்துடுது. அதனால என்ன பண்ணலான்ற போது விளையாட்டாக சீதா பிராட்டி மணல்ல ஒரு சிவலிங்கத்தை பிடிக்கிறாங்க. அற்புதமா இருக்குது, இந்த லிங்கத்தை பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி மணல்ல சீதா பிராட்டி பிடிச்ச லிங்கத்தை பூஜை பண்ணிடுவாங்க. பூஜை பண்ணி முடிச்சுடுவாங்க. முடிச்ச உடனே ஆஞ்சநேயர் அங்க வந்து இறங்குவார்.
இறங்கணும்னு அவருக்கு என்ன பண்ணுது, நான் இவ்வளோ பிரச்சனையோட லிங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னுடைய லிங்கத்தை நீங்க தொடாம இது பண்றீங்களான்னு அதுக்கப்புறம் அவரை சாந்தப்படுத்தி அந்த லிங்கத்தை வச்சு அதுக்கு காசி விஸ்வநாதர்னு பேரை வச்சு இன்னைக்கும் முதல் அபிஷேகம் காசி விஸ்வநாதர் தான். ராமேஸ்வரம் கோயில்ல முதல் அபிஷேகம் யாருக்கு? காசி விஸ்வநாதருக்கு தான். ரெண்டாவது அபிஷேகம் தான் ராமநாதருக்கு. இன்னைக்கும் அதான் அனுமதிக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்கு அது. இனிமேல் நீ எட்டாந்த லிங்கம் தான் இந்த கோயில முதல் அபிஷேகம்னு சொல்லி ராமரே அதை சொன்ன உடனே முதல் அபிஷேகம் இன்னைக்கு யாருக்கு? காசி விஸ்வநாதருக்கு. அடுத்த அபிஷேகம் தான் ராமநாதர். அந்த நிகழ்ச்சி நடந்த காசியில ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு 5 சிறப்புகள். என்னென்ன மக்கா, சாதாரணமா இப்ப இந்த பிரச்சனை வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, கருடன் பறக்காது, பள்ளி கொள்ளாது. ரெண்டாவது, நீ என்ன மாதிரி பூ எடுக்கும் போனீங்கனாலும் அந்த ஊர்ல பூ மணக்காது. இருக்கிற பூலிய மதுரை மல்லி ரொம்ப வாசமாகும். மதுரை மல்லி ரொம்ப வாசம் சொல்லுவாங்க. ஆனா இங்க வடமொழியில ஒரு பழமொழி இருக்குது, அதாவது புஷ்பேஷு ஜாதி. புஷ்பேஷு ஜாதி அப்படின்னா, புஷ்பேஷு ஜாதின்னா என்ன, பூலிய மிகவும் வாசனையான பூ எதுன்னா ஜாதி சொல்லுவாங்க. அதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. வடமொழியில ஒரு பழமொழி இது, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷி விஷ்ணு. புருஷேஷி விஷ்ணுன்னா புருஷர்களில் அழகானவர் யாருன்னா மகாவிஷ்ணுவா. புருஷேஷி விஷ்ணு. நாரீஷி ரம்பா. நாரீஷி ரம்பான்னா பெண்களில் அழகானவர் யாருன்னா ரம்பையா. இது வடமொழி பழமொழி, இது வடமொழியில் வருது. நாரீஷி ரம்பா, நகரீஷி காஞ்சி. இருக்கிற நகரங்கள்லயே அழகான நகரம் எதுன்னா இந்த இந்தியாவிலேயே மொத்தம் 51 தேசம் இருந்துதான். அதுல சிறப்பான அழகான இடம் எதுன்னா காஞ்சிபுரம். வடமொழியில சொல்றாங்க, இந்த புஷ்பேஷு ஜாதி புருஷேஷி விஷ்ணு, நாரீஷி ரம்பா, நகரீஷி காஞ்சி அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த ஜாதி பூ எதுவுமே அங்க வச்சுனா கூட பூல வாசனை வரும். காசியில அது ஒரு, நீ எந்த மலரை எடுத்து போய் காசியில வச்சாலும் சரி, அங்க எத்து போற மலர் அத்தனையும் வாசனையும் கிடையாது. முதல்ல என்ன சொன்னா, 2 பேரும் சண்டை போடுறதுனால கருடன் பறக்காது, மல்லி சொல்லாது. மூணாவது, எந்த பூ எடுத்து போனாலும் அங்க மணக்காது. ரெண்டாவது, பெரிய பெரிய மாடுகள்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க, நம்மளை இச்சிக்கிட்டே போவோம். நீங்க போனீங்கன்னா காசியில போனீங்கன்னு வச்சுங்களா, கால பைரவர் சன்னதிக்கு போகும்போது ஒரு 200 மாடு நம்மளை கிராஸ் பண்ணுவோம். அந்த சத்துல நம்மளை இச்சிக்கினே போவோம். நீ கொம்ப தோட்டினா கூட உங்களை முட்டாது. ஒரு மாடு கூட அந்த இடத்துல யாரையுமே முட்டந்தா சரித்திரம் கிடையாது. எந்த மாடை யாரையுமே முட்டாது. அந்த மாதிரி ஒரு அற்புதம் நிறைந்த இடம் காசி. இன்னொன்று, பிணம் நீ ஒரு 6 மாசம் ஒரு பணத்தை போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிணத்துல இருந்து ஒரு வாசனை கூட வராது. பிணம் நாரம். காசியில ஒரு சிறப்பு அது. நீங்க எவ்வளோ படம் ஏற்றிட்டு இருப்பாங்க, மணிகர்ணிகாவில் ஹரிச்சந்திரா காட்டில் போய் பாருங்களா, ஒரே ஒரு துர்நாற்றம் கூட வராது. பிணம் நாரவே நாராம அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு காசிக்கு ஒரு சிறப்பு. அந்த மாதிரி இப்போ நாம இதெல்லாம் சொன்ன மாதிரி இந்த சிறப்புகள்லாம் நிறைஞ்சது காசி. இப்போ அந்த காசிக்கு பக்கத்து ஊர்ல ஒரு அம்மா, ஒரு பிள்ளை 2 பேர் இருக்காங்க. அந்த அம்மா இந்த பையனை வளர்க்குறாங்க. அப்பா இல்லாத குழந்தையா அவங்க ரொம்ப செலவு கொடுத்து வளர்க்குறாங்க. அம்மா தோண்டு அப்படிங்கிறான். அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஒரு வேலைக்கும் போக மாட்டேன்றான். வளர்ந்து ஒரு 20 வயசாகிடுச்சு அவனுக்கு. ஒரு வேலைக்கும் போக மாட்டேன்றான். அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த அம்மா சொல்றாங்க, என் பையனை நான் மொத்த பிள்ளையாச்சேன்னு ரொம்ப செல்லமா வந்துட்டேன், என்னை விட்டு பிரிஞ்சே போக மாட்டேன்றான், நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 20 வயசாகி போச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி தானே மாறிடுவான் அப்படின்றாங்க ஜனங்கள்லாம். சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவருக்கு குழந்தையில ஆத்மராம்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த அம்மா பேர் என்ன, ஆத்மராம்னு பேர். 20 வயசாகிடுச்சு, வேலைக்கே போக மாட்டாரு, அம்மாவை பற்றிக்கிட்டு அம்மா பின்னாடியே சுத்திக்கிறாரு. அப்ப சரி, ஒரு கல்யாணம் பண்ண மகா இவன் நல்லா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவனுக்கு பேசி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிற்பாடு அம்மா விட்டுட்டான், பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிறான். பொண்டாட்டி விட்டு நவனதே கிடையாது எந்த நேரமும். கொஞ்ச காலம் ஆன உடனே எல்லாரும் இப்ப அந்த அம்மா முன்னாடி வெளில போறாங்களா, என் வீட்டுக்காரர் கலெக்டரா இருக்கிறாருன்றாங்க ஒரு அம்மா. என் வீட்டுக்காரர் பெரிய டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிறாருன்றாங்க. என் வீட்டுக்காரர் ஆபீசரா இருக்காருன்றாங்க. என் வீட்டுக்காரர் தாசில்தாரா இருக்காருன்றாங்க.
இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி வெப்பமாக இருக்குது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட்டு வெளியிலே போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, நாளையிலேருந்து நீங்கள் சம்பாதிச்சாந்து கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி கட்டுசோறு கட்டி கொடு, நான் போய் பக்கத்து ஊருக்கு போய் கூலி வேலை செஞ்சாலும் சம்பாதிச்சாந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு மறுநாள் காலையில் கட்டுசோறெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆண்டாங்க இது எத்தனை கொஞ்சம் தூரம் போகிறாரா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு, கிட்டத்தட்ட காசை கிட்ட போகிறாரு. போகும்பொழுது அங்கே ஒரு சின்ன கல் இருந்தது பாரு, அந்த கல் மேலே போய் முட்டிடுறாரு. நாம் சும்மா சொல்லி விடுவோம், கல்வியை நம்மளை முட்டிச்சு விடுவோம், கல்வி எங்கேயா தேடி வந்து நம்மளை விட்டுமா, நாங்களா போய் முட்டுறது என்னன்னு கேட்டப்பக்கா வாசப்படி இடிச்சு விடணும். வாசப்படி எங்கேயாவது உங்களை தேடி வந்து இடிக்குமா, நாம போய் வாசப்படி இடிச்சுப்போம். ஆனால் நம்ம பேர்ல தப்பையே சொல்ல மாட்டோம், நாமெல்லாம் உத்தமன் மாதிரி பேசுவோம். வாசப்படி இடிச்சு அனுப்போம், அது எப்படிதான் வாசப்படி இருக்கா, அது எப்படி கல் இடிக்கும், நாமளா போய் காலை விட்டு அது மேலே இடிக்கிறோம். அந்த மாதிரி இடிச்சு உடனே அவன் கீழே விடுறான் பாரு. அப்போ அவன் பொண்டாட்டி பேரை சொல்றான், மமதாவா அந்த அம்மா பேரு, மமதா அப்படின்னு கத்துறான். அடிபட்ட உடனே என்ன கொஞ்சம் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு, இந்த சோத்து மூட்டை கட்டி கொடுத்தாங்க பாரு, அதை தூக்கி போட்டு திரும்பி வீட்டுக்கு ஓடியாரான். ஓடியாரும் போது சாயங்காலம் மணி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஆனா உடனே அங்க அம்மா வந்து கேட்டா, மமதா மமதா மமதான்னு கூட சத்தம் போடுறான். யாருமே காணும். அங்க அம்மா எங்கடா, அவன் போச்சு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா, நீ வேலைக்கு போட உடனே அப்படின்றாங்க. ஐயோ நான் விட மாட்டேன், நான் போய் என் மமதாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு குடுக்குடுன்ட்டு ஓடுறான் அவன் மாமியார் வீட்டுக்கு. ஓடும் பொழுது அங்கே வயலில் வந்து ஒரு ஆறு ஓடு இருக்குது, ஆற்றுல வெள்ளமா கடைக்குள்ள ஓடுது. ஆற்றை கடக்கணும், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு கருப்பா ஒரு கட்டை ஒன்று மிதந்து வருது. பார்த்த உடனே இருட்டில் ஒன்றுமே தெரியல, அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நீச்சல் அடிச்சுன்னு போகிறான் தள்ளிக்கிட்டு. போகும்போது இவனுக்கு ரொம்ப குளிரா இருக்குது. அந்த கட்டை மேலே ஒரு துணி போட்டு வச்சிருக்காங்க, அந்த துணியை எடுத்து இவர் உடம்புல போத்துக்கிறாரு குளிருக்கு. அது வந்து அந்த கட்டையை தள்ளிக்கிட்டே போய் விட்டுட்டு நேராக உள்ளாட ஓடுறான். ஓடி போய் பார்த்தோமாக்கா கதவெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு தாப்பா போட்டாங்க, உள்ள திறக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தோமாக்கா அந்த பக்கத்தில் வீட்டு ஓட்டத்தில் ஒரு விழுது தொங்குது. கடகடனா அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுறான். ஏறி போய் உள்ள ஓடுறான் பாரு. அவங்க உள்ள பாருங்க, அவங்க மாமியாரெல்லாம் ஐயோ திருடன்னு ஒரே கத்துறாங்க. கத்தனோட எல்லாரும் வந்து பந்தத்தை எடுத்துன்னு வந்து பார்த்தோமாக்கா வரும்குள்ள ஐயோ என்னப்பா இந்த மாதிரி வண்டியன்னா, நான் மமதாவை தேடின்னு வந்தேன், வெளியில் ஒரு விழுது இருந்தது, அதை பிடிச்சின்னு மேலே ஏறி கீழே போட்டாங்க. அடப்பா இவங்க வீட்டுக்கு வெளியில் விழுத கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு வந்து பார்த்தோமாக்கா வீட்டாண்ட வந்து ஒரு ஆட்டை தின்னுக்கிட்டு அசைய முடியாம மலைப்பாம்பு ஒன்று தூங்கின்னு இருக்கு. அந்த மலைப்பாம்பை பிடிச்சின்னு எங்க பிடிச்சிக்கிறான். அடப்பாவி இப்படின்னு உடனே பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு அதை பார்த்த உடனே, நீ மகதாண்டிய 1000ல் ஒரு பங்கு ராமான்னு நினைச்சினா உனக்கு என்ன புண்ணியம் கிடைச்சிருக்கான். கேவலமான செத்து போற பொண்ணுமே பட்டு போற உடம்பு போய் நினைச்சுக்கிறாடா, இது உனக்கு தகுமா இதுன்னு கேட்கிறா. ஒரே ஒரு 1000ல் ஒரு முறை ராமான்னு சொல்லி பாடுறா நீன்னு. அவ்வளவுதான் இவனுக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மா அவன் பொண்டாட்டி சொன்ன அந்த வார்த்தை இவனை அப்படியே ஒரு மாதிரி உடம்பை சிறுத்து வச்சு அது வரைக்கும் அம்மா பொண்டாட்டி எல்லாரையும் விட்டுட்டான். ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு சொல்லாத கூடாத விட்டு கலந்து போயிட்டான். விட்டு கலந்து அப்படியே ஊருக்கு சுத்திக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். யாராவது கொடுத்தா சாப்பிடுவான், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டே நேராக காசிக்கு வந்துடுறான். காசிக்கு வந்துட்டு என்ன பண்றான், அங்கிருந்து போய் ஒரு பெருமாள் கோயில் இருக்காங்க போறான். ராமா 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 நீங்க போயிட்டு நான் வந்து ராமனை பார்க்கணும்னு சொன்ன உடனே அங்க வந்து ஒரு அசரீதி வருது. அதப்பாவே அந்த தெருக்கோடியில ஒருத்தர் உக்காந்துக்கிறாரா, அவரை போய் கேட்கிறா ராமனை காட்டுவாரு அப்படின்னு உடனே இவர் நான் பண்றாரு. அப்புறம் தெருக்கோயில போனோம்னாக்கா அங்க ஆளை காணும். இங்க ஒருத்தர் இருப்பார், நம்ம எங்கன்னாக்கா எங்கேயாச்சும் வந்து ராமாயணம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க போனீங்கன்னா அவரை பார்க்கலாம், வயசான பெரியவர் அப்படின்றாங்க. அங்கிருந்து போன மக்கா நம்ம தமிழ்நாட்டுல குமரகுருபரர்னு ஒரு மகான் பிறந்தாரு. 1540ல் இருந்து 1600 நடந்த நிகழ்ச்சி. அவர் அங்க ராமாயணத்தை இஞ்சில வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறார். குமரகுருபரர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மகான், அவர் அங்க பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, அங்க போய் சுற்றி முத்தம் பார்க்கிறாரு. பார்த்தோம்னாக்கா அவர் சொல்றாரு, யாராவது ஒரு கண்ணில் நீர் மல்க ராம கதையை கேட்டு இருந்தாங்கன்னா அவரை போய் விடுறா அப்படின்னு உடனே வந்த மகா கடைசியாக ஒரு வயசானவர் என்ன பண்றாரு, அப்படியே கண்ணில் நீர் மல்க அந்த குமரகுருபரர் சொல்ற ராமாயண கதையை கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து கம்ப ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்காரு ஹிந்தியில. இவர் அதை கேட்டுட்டு இருக்காரு. போன உடனே இவரை பெரியவரை பார்த்துட்டாப்ல,
கட்டி வச்சுக்கிட்டா அப்படி ஒரு ஒதுக்குவாரு. ஒதுக்கணுன்னா இப்போ அந்த கயிறு அறுந்து போகுது. அறுந்தோன்னா அவர் பாட்டு போயிட்டாரு. அது இவ்வளோ பெரிய அவர் அசால்ட்டா கயிறை அறுத்துட்டு போறாருன்னா அப்போ இவ்வளோ வயசானவர் இவ்வளோ பலம் இருக்க உடம்புலன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் என்ன பண்றாரு, அவர் திரும்ப பிரசங்கம் எடுத்து உட்கார்றாரு. ஒரு கயிறை எட்டாந்து அவர் காலை தூக்கி ஒரு வயதோட கட்டி கொடுக்குறாரு. வயதோட கட்டின உடனே அவர் என்ன பண்றாரு, பிரசங்கம் முடிஞ்ச உடனே எழுந்து அப்படியே நடக்கல இருப்பாரு. இவனோட சேர்த்து இழுத்துக்கிட்டே போறாரு. இழுத்துட்டு போய் தூரம் போன உடனே அவர் காலை கெட்டியா பிடிச்சிக்கிறாப்புல. என்னடா அவனுக்கு வேணும் அப்படின்னாக்கா, நான் ராமனை பார்த்தாகணும், எனக்கு நீ ராமனை காட்டணும் அப்படின்றாரு. இவர் யாருன்னா அவர் தான் ஆஞ்சநேய பெருமான் உட்காந்துருக்காரு. அவர் தான். அப்போ அவர் சொல்றாரு, நாளைக்கு இந்த இடத்துல ஒரு துளசி மனம் ஒன்று இருக்கு, அங்க வாட அவனுக்கு காட்டுறேன் அப்படின்றாரு. என்ன பண்றாரு, மறுநாள் அந்த துளசி மனத்தை அங்கே போகும்பொழுது ஆஞ்சநேயர் தன்னுடைய மார்க்காக கீழ்க்கிறாரு. கீழ்ச்ச உடனே உள்ள ராமர், சீதா, லக்ஷ்மணனோட காட்சி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இறையோட பெற்று சுத்தமான பெற்று அப்போ அவர் காலில் விழுந்து வணங்கி, எனக்கு நீங்க ராமாயணத்தை நீங்க சொல்லுங்க, நான் அதை காவியமா எழுதுறேன் அப்படின்ற. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அதாவது என்னன்னா ராமாயணத்தை ஹிந்தி சமஸ்கிருதத்தில் எழுதுவது யாரு, வால்மீகி ராமாயணத்தை இவர் சொல்றாரு. யாரு, ஆஞ்சநேயர். அவர் எல்லாத்தையும் உள்வாக்கினே ராமாயணத்தை எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சீதை அசோகவனத்துல இருக்கும் பொழுது வால்மீகி ராமாயணத்துல என்ன வருமா, அந்த அம்மாவை சுற்றி போல இருக்குமா, அப்படியே வெள்ளை மலர்களா இருக்குமா, தாமரை மலர் வெண்தாமரை மலரா இருக்குமா. அவரு அந்த வால்மீகி ராமாயணத்துல இவர் ஆஞ்சநேயர் சொல்றாரு, இந்த ராமாயணத்துல செந்தாமரை மலர்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவர் அதை அப்படியே எழுதுறாரு. எழுதணும்னா அதை படிச்சுட்டு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு செந்தாமரை மலரே கிடையாது, இது தப்பா யாரும்